ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காதல் அப்படின்னா காதலுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மத்திய பிரதேசம் ஒரு சம்பவம் நடக்குது. அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். மத்திய பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒருத்தனை காதலிச்சிருக்கா. அவனும் உயிருக்கிற காதலிச்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பொண்ணு வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க. உடனே அந்த பொண்ணு பயந்து போய் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம வீட்டில் வேறு யாராவது கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட சரி பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ராத்திரி நான் ஓடி வந்துடுறேன், நீ ஓடிப்போய் எங்கேயாவது கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட அந்த பையனும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ராத்திரி அந்த இடத்துல நின்றுச்சு. ஆனால் யாருமே வரல. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு நேரம் ஆக ஆக தன் காதலன் வருவான் அப்படி சொல்லி காத்துக்கிட்டே இருந்தாங்க. காதலன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ காதலன் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். அவர் கேட்டிருக்காரு, என்ன ஏமா நின்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே இந்த பொண்ணு சொல்லியிருக்கு. உடனே சரிம்மா, அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, எனக்கு கல்யாணம் ஆளை அப்படி சொல்லியிருக்காரு. வேறு வழியே கிடையாது. இனிமேல் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு போயிருக்கும். வீட்லேயும் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இவரே நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படி சொல்லிட்டாங்க. உடனே அவர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ இந்த சமயம் இவர் எத்தனை நாளாக கல்யாணம் ஆகாமல் இருந்தால் தெரியாது. பொண்ணு கிடைக்காம இருந்தார் போல இருக்குது. பொண்ணு கிடைச்சோடனே சரி வசமாக ஓகே இவ இருக்க அவளை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா காதலிக்கிறவன் உயிருக்கிறா தான் காதலிச்சிருக்கான் அப்படி சொல்லி சந்தோஷமாக தான் இருந்ததா இப்போ தான் தெரியுது. வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவன் பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டான், வரவே இல்லை அப்படி சொல்லிச்சு. ஒருவேளை காதலிச்சு கூட ஏமாற்றிருக்கலாம். இல்லைன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். பொதுவாக காதலுக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காதலிக்கும்போது யாருக்குமே கண்ணு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா காதலிச்சதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் குடும்பன்றத போது தான் பணத்தினுடைய பணம் இல்லாமல் அங்கே எதுவுமே ஆகாது. காதலிக்க 2 பேரும் ஒன்றா இருந்ததுக்கப்புறம் தான் அந்த வீட்டு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில்லு, அது இது இப்போ செலவு ஏகப்பட்ட செலவு, சாப்பாடு செலவு எல்லாமே வரும். அதெல்லாம் காதலிக்கும்போது யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஒருவேளை பணம் இருந்தால் பிரச்சனை கிடையாது. பணம் இல்லை அப்படின்னா அப்போ தான் அவனுக்கு கோபமாக வரும். கையில் உள்ள பணத்தை வச்சு எத்தனை நாளைக்கும் செலவழிப்பான். அதுக்கப்புறம் வேலை தேடணும். வேலை கிடச்சிருந்தா வேலை உள்ளவனா இருந்தால் பரவாயில்லை. அவன் படிக்கவும் இல்லை, வேலையும் இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த குடும்பத்தை காப்பாற்ற ஐயோ ஏன்டா அப்படி வந்தோம் அப்படி சொல்லினா யாருமே ஹெல்ப் பண்ண யாருமே கிடையாது. அவசர ஆத்திரத்துக்கு 10 ரூபா கொடுக்கூட கிடையாது. அப்போ தான் கஷ்டங்கள் தெரியும். அந்த பொண்ணு ஓடி வந்ததுக்கப்புறம் தான் பணத்தினோட அருமை கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். ஐயோ ஓடி வந்துட்டோமே, எனக்கு நமக்கு 5 பைசா தரமாட்டாங்களே அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியும். இன்னும் பிறந்த வீட்லேயும் சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ அவன்கிட்டையும் பைசா இல்லையே அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் சொல்கிறாங்க காதலுக்கு கண் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா காதலிக்கும் போதே பார்த்தீங்கன்னா சில பேர் புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாங்க. நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு வேலை இல்லை, நம்ம படிச்சிருக்கோம் வேலை இல்லை, அதனால 2 பேருமே படிக்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச இப்போ கூட கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் காதலிக்கிறாங்க. வீட்டில் சமூகத்தோடு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனாலும் என்ன சொன்னாங்க, பையன் படிச்சிருக்கான், பொண்ணும் படிச்சிருக்கான், 2 பேருமே படிப்பை முடியட்டும், படிப்பை முடித்து வேலை கிடைச்சோடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. படித்தவங்க சில பேர் இப்போல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு புத்திசாலித்தனம் முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு தான் ஆரம்பத்திலே காதல் கண் இல்லை சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு ஆயிடுச்சதுக்கப்புறம் நிறைய பேர் உரி உரி காதலிச்சு கூட நிறைய பார்த்திங்கன்னா சண்டை வந்துடுச்சு. ஐயோ சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திங்கன்னா பயங்கர சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர். அதுக்கப்புறம் இவனை போய் நம்ம வந்திருக்கோம்னு சொல்லி பிரிஞ்சு இப்படி நிறைய கதைகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நிறைய கதைகள் பார்த்துக்கிறோம். டெய்லியும் ஒரு கதையை பார்க்க போகிறோம். காதலிச்சு உரி உரி ஓடி வந்தவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாமல் ஐயோ அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த பையனே தெரியாமல் செஞ்சுட்டோம்னு சொல்லி ஓடி போகிற மாதிரி இந்த மாதிரி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தனோட உண்மையான குணம் காதலிக்கும் போது கண்டிப்பாக தெரியாது. அவங்களோட குடும்பம்னு ஒன்று நடத்தும் போது தான் அவனோட உண்மையான குணம் தெரியும். அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கஷ்டப்படுவான். ஐயோ இவங்கூடயா நம்ம வந்தோம் அப்படி சொல்லி வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் டெய்லி பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா காதலிச்சோம் அப்படி சொல்லி வீட்டை விட்டு வெளில வந்துட்டாங்க. அந்த பையன் வரல, வேறு வழியே இல்லாமல் அங்கே ஒருத்தர் கதையை கேட்டுட்டு இந்த மாதிரி என்னை ஏமாத்துறேன்னு சொன்னதால் அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவர் இப்போ கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். எப்படியோ அந்த பொண்ணுக்கு இப்போ உண்மை தெரிஞ்சிருக்கும். அவன் கண்டிப்பாக உண்மையாக காதலிச்சிருக்க மாட்டான். ஏன்னா ராத்திரி நேரத்தில் நான் வரேன், வெளியில் வரேன்னு சொல்லி கூட அவன் ஓடிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஒருவேளை உண்மையாக காதலிச்சவன். சில பேர் நிறைய பொண்ணுகளை காதலிக்கிற மாதிரி ஏமாற்றுவாங்க. அந்த மாதிரி ஏமாற்ற கூட இருந்திருக்கலாம். என்ன காரணம்னு தெரியல. இது ஒரு வித்தியாசமான சம்பவம் அப்படிங்கிறனால தான் சரி வீடியோ போடலான்னு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பப்ளிக் நியூஸ்கள் உங்களுக்கு நிறைய போட்டிருக்கேன். மோட்டிவேஷனல் வீடியோ போட்டிருக்கேன். இப்படி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.